ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தேர்தல் ஆணையத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோல பர்டிகுலரா ஆர்டிகல் 324 இருந்து 329 ஈஸியா உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பார்வையாளர்கள் பத்தி பார்க்க போறோம். அதை கண்டக்ட் பண்ற ஆபீசர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வருது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாருங்க ஆர்டிகல் 324. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தான் நமக்கு மக்களவை தேர்தல், அதாவது நாடாளுமன்றத்துக்குரிய மக்களவை தேர்தல் தான் சரிதான். அதே மாதிரி மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தான் சரிதான். இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? நமக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும் தான் மாநில தேர்தல் ஆணையம் வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இது வந்து எந்த பகுதியில சொல்றாங்க பாத்தீங்கன்னா பகுதி 15ல வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 324 இருந்து 329 வரை ஏற்கனவே ஒரு வீடியோல கேட்டிருந்தேன், நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. இது நான் வந்து ஷார்ட்டா கொடுத்திருக்கேன், நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களுடைய தேர்தல்களை சுதந்திரமா நடத்துறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒண்ணு செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்கள் மொத்தம் 3 பேர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப யாருக்கான எலெக்ஷன்லாம் நடத்துறாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஆர்டிகல் 325ல பாத்தீங்கன்னா தகுதி மற்றும் சமத்துவம் பற்றி பேசுறாங்க. அதாவது மதம், இனம், ஜாதி, பாலினம் ஆகியவற்றுடைய அடிப்படையில எந்த ஒரு நபரையும் வாக்காளர் பட்டியலிருந்து சேர்க்க மறுக்க கூடாது அப்படின்ற சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்பவே தெளிவா சொல்றாங்க ஆர்டிகல் 326ல 18 வயசு பூர்த்தி அடைந்த தகுதியுள்ள இந்திய குடிமக்கள் அனைவருமே வாக்களிக்கலாம் அப்படின்ற சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். வாக்களியுடைய வயது வந்து பாத்தீங்கன்னா 21 வயதா இருந்துச்சு, அந்த 18 வயதா மாத்திருப்பாங்க. எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மாத்திருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, சில விதிவிலக்கு இது மட்டும் வேணா பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலோ, குடியுரிமை இல்லாம இருந்தாலோ, மனநிலை பாதிப்பு, ஓகேங்களா, அன்சவுண்ட் மைண்ட் சொல்லுவாங்க, சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தா அவங்களுக்கு மட்டும் மறுக்கப்படலாம். ஓகேங்களா? மறுக்கப்படலாம். ஓகே, மற்றபடி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் 18 வயசு நிரம்பியவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து மறுக்கப்படக்கூடாது. இதான் ஆர்டிகல் 326. 327 328 சேர்ந்தே பாத்திரலாம், ஈஸி தான். 327 வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான சட்டங்களை, அதாவது தொகுதிகள், வாக்காளர்களை வந்து மறுவரையறை பண்றது, வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே சட்டம் இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாடாளுமன்ற சட்டங்களுக்கு உட்பட்டு சில முக்கிய விவகாரங்கள்ல சட்டம் இயற்றுவதற்கு மாநில சட்டமன்றங்களுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு 328 சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது 329 ரொம்ப தெளிவா பேசுது, நீதிமன்ற தலையீட பத்தி பேசுது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இதுக்குள்ள வந்து நீதிமன்றம் உள்ள வரலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரை, டீலிமிட்டேஷன் இது தொடர்பான சட்டங்களை நீதிமன்றத்துல கேள்வி கேட்க முடியாது. இதை பத்தி நம்ம தெளிவா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். தேர்தல் தொடர்பான புகார்கள், தேர்தல் மனு, இதுல மட்டும்தான் அவங்க வந்து அதாவது நீதிமன்றம் தலையிட முடியும். 1966ல இருந்து இந்த மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்களால விசாரிக்கப்பட்டு இருக்குது. ஓகேங்களா? இதான் ஆர்டிகல் 329. சோ எல்லாத்தையும் நான் வந்து கம்பைல் பண்ணி கிரிப்ஸா இந்த ஒரு இதுல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஓகேங்களா? மேத்ஸ் ஃபாலோவிங்ல கூட கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது.